அப்பர் அருள் நெறி என்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே திருவருளின் குருவருளின் துணையோடு அபிராமி பட்டர் அருள் செய்த அபிராமி அந்தாதியின் 88வது திருப்பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் என் பக்தருக்குள் தாம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர் தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. அற்புதமான பாடல். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் அவருடைய பணிவை நாம் பார்க்க முடிகின்றது. அபிராமி அன்னையே அவரை தேடி வந்து அருள் புரிந்தவர். ஆனாலும் அவர் தன்னை கடையவனாக அன்னையினுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் ஏராளம். ஆனா அவர்களுக்குள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தகுதி இல்லாதவன் என்று தன்னை, அதாவது அடக்கத்தோடு பணிவோடு தன்னை குறிப்பிடுகின்றார். முதல்ல அவரோட பணிவை இங்கே குறிப்பிட்டு, ஏன்னா அவர் பணிவை குறிப்பிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்னையே நினைந்தாலே அந்த பணிவு என்பது தன்னாலே நமக்கு வந்துவிடும் அல்லவா. பின் இரு வரிகளில் அன்னையுடைய அந்த சிறப்பு அதை கூறி நிறைவு செய்கின்றார். பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும் பரம். பரம் என்றால் மேலான பொருள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் விட மேலான பரம்பொருள் சிவபெருமான் தான். சிவம் வேறு, சக்தி வேறு அல்ல. மேலான உன்னை நான் தமியேனும் என்றால் சரணடைந்து விட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பது வள்ளுவர் பெருந்தகையாரோட வாக்கு. யாரோடுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாத மேலானவள் அன்னை. அவள்தான் இந்த உயிருக்கு முக்தி என்னும் பேரானந்தத்தை தரவல்லவள் அன்னையே. அப்படி உன்னையே நான் சரணடைந்து விட்டேன். தமியேனும் அடியேனும், உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டே போக மாட்டேன். உன்னையே சரணாகதி அடைந்து விட்டேன். தஞ்சம் அடைந்தேன் என்றும் பல பாடல்களில் அபிராமி பட்டர் பாடி அருள் செய்து நம் முந்தைய பாடல்களில் நம்ம சிந்தித்து இருக்கின்றோம். உன் திருவடி அல்லாது வேறு ஒரு திருவடியை நான் நினைக்க கூட மாட்டேன் என்றும் பாடி அருள் செய்திருப்பார். அப்படி உன்னையே சரணாகதியை அடைந்து விட்டேன் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, என் பக்தருக்குள். அபிராமி அன்னையுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் ஒன்றா இரண்டா கணக்கிட்டு சொல்ல முடியாது. அவர்களோடு இவர் சொல்கிறார், அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், உன் திருவருள் பெற்றவர்கள். அவர்கள் வரிசையில எனக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று என்னை தள்ளி விடாதே அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதாவது இவர் தன்னை, அபிராமி அன்னையை இவரை தேடி வந்து அருள் கொடுத்தவர். இருந்தாலும் இவர் தன்னை ஒரு பணிவாக, நான் அந்த மற்ற அருளாளர்களோட அந்த அன்புக்கு ஒப்பானவன் அல்ல என்று தன்னையே தாழ்த்தி குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன சொல்ல வருகிறார் பாருங்க, தாம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. அந்த பக்தர்களோடு, உன் அருள் பெற்ற பக்தர்களோடு ஒப்பிடுகையில் நான் சிறியவன் தான், கடையவன் தான். அதனால என்னன்னு தள்ளிவிடாத தாயே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு, நீ அப்படி தள்ளிவிட்டால் அது உனக்கு உன்னால் அப்படி தள்ளிவிடவும் முடியாது. அதற்குரிய காரணத்தை பின் இரு வரிகளில் சொல்கின்றார். அதாவது அண்ணனுடைய சிறப்புகளை சொல்கின்றார். என்ன சிறப்பு? தரியலர் தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன். சிவபெருமானுடைய அந்த புராணத்தை இங்கு சொல்கின்றார். பேராற்றல் பொருந்தியவன், புறத்தை எரித்தவன். அந்த புராணத்தை இங்கே ஒப்பிட்டு குறிப்பிடுகின்றார். சிவம் வேறு, சக்தி வேறு அல்ல இல்லையா. சிவம் செய்ததெல்லாம் சக்திதான். சிவபெருமான் தான் தன்னுடைய திருவருளையே சக்தி எனும் திருமையே தாங்கி அருள் பாலிக்கின்றார் இல்லையா. இங்க சொல்றாரு பாருங்க,
தரியலார் அப்படின்னா தறிக்கட்டு திரிறாங்க அப்படின்னு கிராமப்புறங்களில் அந்த சொல்லாட்சியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். தறி என்றால் ஆணவத்து அந்த உச்சகட்டம், ஆணவம் பிடித்து அலையிறான் பாரு அப்படின்னு சொல்றதுக்காக தறிக்கட்டு அழிபவன், தறிக்கட்டு திரிகிறாயே அப்படின்னு பெரியவங்க பாட்டி தாத்தா எல்லாம் சொல்றதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இங்கே தரியலர் என்று சொல்கின்றார். யாரை குறிப்பிடுகின்றார்? தரியலர் தம் புறம் அன்று எரிய, முப்புறத்தை எரித்த அந்த வரலாற்றை இங்கே குறிப்பிடுகின்றார். வித்தின்மணி, தாராக, கமலாட்சகன், வாணன் என்ற 3 பேருமே சிவபெருமானிடம் இருந்து அருளை பெற்று அந்த முப்புற கோட்டையை பெற்று துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மாணவர்களையும் மக்களையும். திடீரென்று பறப்பார்கள், திடீரென்று அந்த பூமியில் இறங்குவார்கள். அந்த இறங்கும் போது பல உயிர்கள் அழிந்துவிடும். இப்படி எண்ணற்ற கொடுமைகள் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் கிட்டதான், சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும் என்று தேவர்கள் எல்லாம் பெருமான் காலடியில் போய் தஞ்சமடையும் போது பெருமான் என்ன பண்ணுவாரு? எல்லாருமே சேர்ந்துதான் செய்வாங்க. ஒரு தேர் அமைப்பாங்க. அது அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து திருமுறையில் படித்திருக்கோம் இல்லையா? அப்ப அந்த அம்பாக மேருமலையை வெள்ளாகவும் வாசி என்ற பாம்பை நானாகவும் அந்த வாசி திருமால் வந்து அந்த அம்பாக இருப்பார் இல்லையா? அப்ப அவர் நினைப்பாரா, நாமெல்லாம் சேர்ந்து இந்த அமைத்ததனாலதான் முப்புறத்து அரக்கர்களை சிவபெருமான் அழிக்க முடிகின்றது என்று ஒரு கணம் சிந்தித்தார்களாம். பெருமானுக்கு எங்க யார் என்ன பேசுறான்னு தெரியும் இல்லையா? அவர் பேசுவதை தானே நினைத்து சிரித்தாராம். ஒரு நொடி சிரித்தாராம். அவர் சிரித்த சிரிப்பிலே அந்த முப்புறமானது அழிந்து போனதாம். முப்புறம் என்பது முப்புறத்து அரக்கர்கள் அல்ல. இது நம்ம திருமூல நாயனர், இது அனைவருக்குமே தெரிந்த பாடல்தான். முப்புரன் சற்றனன் என்பார்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். அப்புறம் அதாவது அப்புறம் எரித்தது யார் எரிவாரே என்று திருமந்திரத்துல வரும். திருமூல நாயனார் அருளி செய்தது. முப்புறம் என்பது என்ன? ஆணவம், கண்மம், மாயை. அதாவது திருமால், பிரமன் இவர்களுக்கெல்லாம் நாமே அனைவரும் ஒன்று செய்து இந்த தேர் அமைத்து செய்ததுனாலதான் சிவபெருமானால் இந்த முப்புறத்து அரக்கர்களை அழிக்க முடிகின்றது என்று ஒரு ஆணவம் அவர்களின் மனதிலே இருந்தது. அதை நினைத்து பெருமான் லேசாக சிரித்தார். லேசாக தான். உடனே அந்த முப்புறமானது என்னது? அழிந்து போனதா. முப்புறமாவது அந்த அரக்கர்கள் உள் இருந்த அந்த ஆணவம், கண்மம், மாயை அது அழிந்து இந்த செருக்கு அற்று, இந்த செருக்கு போனதுமே அந்த இருவருக்குமே பெருமான் தன்னுடைய வாய்க்காவலர்களாகவும் பாணன் என்பவரை குடமுழா வாசிப்பவராகவும் வைத்து திருவருள் புரிவார் இல்லையா? யாரையுமே பெருமான் அழித்ததாக வரலாறே கிடையாது. அருள் எல்லாமே பெருமானுடைய திருவருள் தான். அப்படி திருவருள் புரிந்த அந்த ஒரு பெருமானுடைய அந்த ஆற்றலை முப்புற அளித்த அந்த வரலாறை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல வராரு? வாங்கிய போதில் அயன் சீரம் ஒன்று செற்ற கையான். இதை வந்து நம்ம வாங்கிய கையான், செற்ற கையான் என்று நம்ம வந்து வாசிக்கும் போது நமக்கு பொருள் எளிதாக விளங்கும். அதாவது போதி என்றால் தாமரை. அந்த தாமரை பூவிலிருந்து வந்தவன் நான்முகன் இல்லையா? பிரம்மன். அப்போது தாமரை பூவிலிருந்து வரும்போது 5 முகத்தோடு தான் வருவார். அந்த 5 முகம் சிவபெருமானுக்கும் 5 முகம் அல்லவா? நமக்கும் 5 முகம். சிவபெருமானுக்கு நம்ம சமன்தான் என்ற ஒரு எண்ணம், அதற்கு பெயர் ஆணவம் அல்லவா? மேலார்க்கும் மேலான பரம்பொருள். அவர்கிட்ட யாருமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அனைவருக்கும் மேலானவன் சிவபெருமான். நான்முகனுக்கோ சிவபெருமானும் தாமும் ஒரே சமம் என்ற ஒரு ஆணவம் வந்தது. அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய விரல்களால் அந்த அவருடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்து விடுவார். அப்படி அடக்கிய வல்லாளன் சிவபெருமான். அதை சொல்லிட்டு அந்த அப்படி தன்னுடைய விரல்களாலே, தன்னுடைய கையினாலேயே அந்த அத்தகைய செயல்களை புரிந்தவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட பேராற்றல் பொருந்திய, நமக்கெல்லாம் ஆதியாக விளங்கக்கூடிய, அத்தனாக விளங்கக்கூடிய, முதல்வனாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமானின் இடப்பாகத்துல தவம் இருந்து அன்பினால் அந்த வாம பாகத்தை, இடப்பாகத்தை பெற்றவள் யார்? நம்ம அன்னை அபிராமி அன்னை. அதைத்தான் இந்த பாடல்ல சொல்றார். அப்படியெல்லாம் அன்பினால் பெருமான் கிட்ட இடப்பாகத்தில் அமர்ந்த என் அன்னையே, என் ஆதி பராசக்தியே, என் பர தேவதையே, உன்னை அல்லவா நான் சரணடைந்து விட்டேன். உன்னை விட்டு எனக்கு போர் வர இடமும் கிடையாது. உன்னையே கதி என்று உன் திருவடியே சரணம் என்று அடைந்து விட்டேன் அப்படி என்று இந்த பாடல்ல முடித்திருக்கின்றார். அதாவது
அன்னையானவள் முதல் 2 வரையில பார்த்தோம். அன்னையே அடைவதற்குரிய அவளுடைய திருவடியே அடைவதற்குரிய வழி என்ன என்பதைத்தான் இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் அபிராமி பட்டர். அன்பினால் மட்டுமே அன்னையினுடைய திருவடியை அடைய முடியும். பராசக்தியாக ஆதியாக விளங்கக்கூடிய அன்னையானவள் எல்லாருமே ஒன்று போல யார் அன்பு காட்டுகின்றார்களோ அவர்களே ஆட்கொள்வாள். அப்படித்தான் அவளாகவே வந்து அபிராமி பட்டரை ஆட்கொண்டார். அப்படி அன்னையின் திருவடியை நாம் பற்றி கொள்ளும் போது என்ன இருக்கக்கூடாது? இந்த ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களும் இருந்தால் அன்னை கிட்ட நெருங்க முடியாது. அதற்காகத்தான் பின்னால அன்னையினுடைய சிவபெருமானுடைய அந்த ஆற்றலை எது பெருமான் கிட்ட நெருங்க விடாமல் நம்மை தடுப்பது இந்த மும்மலமாவது மும்மலம், இந்த 3 மலம் இல்லையா? இந்த 3 மலங்களும் ஆணவம் எங்கெல்லாம் தலை தூக்கி இருக்கின்றதோ அந்த பெருமான் வரமாட்டார். அந்த நெஞ்சத்தில் பெருமான் இருக்க மாட்டார். அடியார் அன்பர்களாகிய பக்தர்களாகிய நாமும் அன்னையினுடைய திருவடியை அடைய முடியாது. அன்னை கிட்ட அவளுடைய திருவடியை எளிதாக பற்றுவதற்குரிய ஒரு வழி என்ன? ஆணவம், நானே பெரியவன், நானே செய்தேன், எல்லாம் என்னுடையது என்ற ஒரு அந்த அகங்காரம் இருந்தால் அன்னையினுடைய அன்பு நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் விட்டு விட்டு உன் திருவடியே சரணம் அடைந்தேன் என்று அபிராமி பட்டரை போல அவளுடைய அபிராமி அன்னையினுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ளும் போது நமக்கு எல்லா இந்த உலகத்தில் எல்லா இன்ப போகமும் நமக்கு தந்து அவளுடைய திருவடியை அடைகின்ற அந்த முக்தி பேரானந்தத்தையும் தரவல்லவள் என்ற கருத்தை தான் இந்த பாடல்ல பதிவு செய்கின்றார். அபிராமி பட்டவர் தன்னை மறந்து அந்த சிவமாம் தன்மையில் இருந்து அன்னையை எப்போதும் நினைந்து வழிபாடு செய்து கொண்டிருந்தவர். நமக்காக நம் பொருட்டு ஆன்மாக்களாக நாமெல்லாம் உய்வதற்குரிய ஒரு எளிமையான வழியை தான் இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அம்பிகையினுடைய அருள் இருந்தால் அனைத்தையும் பெறலாம். அழிய முடியாத அவளுடைய திருவடி நிழலிலும் இளைப்பாறலாம் என்ற கருத்துடன் பதிவு செய்திருக்கின்றார். இந்த பாடலை காலை மாலை 2 வேளையும் உள்ளன்போட உருகிய மனத்தோடு பாடி அன்னையுடைய அந்த திருவருள் அன்புக்கு பாத்திரமாகும் என்று கூறி தங்களிடம் விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.